சுற்று திரைப்பட சுற்று. செந்தமிழ் செல்லங்கள் பேச தயாராக இருக்கிறாங்க. இந்த திரைப்பட சுற்றில் முதல் போட்டியாளராக களமிறங்குகிற அன்பு தம்பி கவினேஷ் பிரபாகரன். வாங்க. கவினேஷ் பிரபாகரன், வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த திரைப்பட சுற்றுல மேடை ஏறி இருக்கிறீங்க. என்ன திரைப்படத்தை பத்தி பேச போறீங்க? என்ன தலைப்பு? பொன்னியின் செல்வன். ஓ, பொன்னியின் செல்வன் புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா இல்ல படம் பார்த்திருக்கீங்களா? படம் வரதுக்கு முன்னாடியே எங்க ஐயா வச்சிருக்காங்க புத்தகம், அதுல பார்த்துருக்கேன், சொல்லி தந்திருக்காங்க. ஓ, அப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிவத்தையும் உள்வாங்கி இருக்கிறீங்க, திரைப்படத்தையும் பார்த்துருக்கிறீங்க. அப்போ நல்லா பேசிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசுங்க. நன்றி ஐயா. பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று புதினம் ஆதியும் அந்தமும் இல்லாத கால வெள்ளம் என்ற கற்பனை ஓடத்தில் நம்மையெல்லாம் அழைத்து சென்று மிக எளிமை நடையில் தமிழக சோழ வரலாற்று புனிதத்தை கல்கி என்னும் புனைப்பெயர் கொண்ட திரு ரா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் படைத்துள்ளார். அதில் புதுவெள்ளம், சுழற்காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாக சிகரம் போன்ற 5 பாகங்களில் உள்ளடக்கி கல்வெட்டு சான்றுகளுடன் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று நூலை படைத்துள்ளார். பொன்னி நதி கொடுத்த பிள்ளைதான் பொன்னியின் செல்வன். சரித்திர கதை என்றால் மும்தாஜ் பேகம், சத்ரபதி சிவாஜி, ரஜபுத்திர ரணா, அசோகர் போன்ற வடநாட்டவரின் புகழைத்தான் கேட்டிருப்போம். தமிழக சோழ வரலாற்று புதினத்தை நம் நினைவுக்கு கொண்டு வந்தவர் ஐயா அமரர் கல்கி ஆவார்கள். எம்ஜிஆர் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் பொன்னியின் செல்வன் கதையை படமாக்க முயன்றார்கள். ஆனால் ஏனோ அது ஈடேறவில்லை. அதன் பின் திரு மணிரத்தினம் அவர்கள் இம்முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியையும் கண்டார். ஐயா, திரைப்படம் வருவதற்கு முன்பே நான் கல்கி இதழில் பார்த்து சிறிது படித்து தெரிந்து கொண்டேன். நாவலின் துவக்கத்தில் நமது ஹீரோ வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் வீரநாராயண ஏரிக்கரையின் மிட்டுக்கான தோற்றத்துடன் குதிரை மீது வரும் அழகே தனி. வீரநாராயண ஏரிக்கரையின் தோற்றத்தை மிக நன்கு காட்சிப்படுத்தி இருப்பார். வந்தியத்தேவன் வருகை, ஆழ்வார்க்கடியான் என்னும் திருமலை நம்பி, கந்தமாறன், கடம்பூர் மாளிகை, பெரிய பழுவேட்டரையர், சம்புவரையர், வணங்காமுடி முனைவர், மதுராந்தக தேவன் இவர்களின் மந்திர ஆலோசனை கூட்டம் நடுநிசியில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் சுந்தர சோழரின் உடல்நிலை குறித்தும் அடுத்து பட்டத்து கூறியவன் ஆதித்த கரிகாலனா மதுராந்தகனா என்பதை பற்றியும் பேசப்பட்டது. ஆதித்த கரிகாலனின் அகால மரணம். பதவி போட்டியை விட பழிவாங்கும் உணர்ச்சியே மேலோங்கி இருந்தது. இதில் ஈடுபட்டவர்கள் ரவிதாசன் என்னும் மந்திரவாதி, இடும்பன் காரி, சோமன் சம்பவன், தேவராளன். வீரபாண்டியனின் மரணத்தின் மறுபதிப்பே ஆதித்த கரிகாலனின் அகால மரணம். அனிருத்த பிரம்மராயர், குந்தவை, ஊமை ராணி என்னும் மந்தாகினி தேவி, நந்தினி தேவி, பூங்குழலி இவர்களின் வருகையை மிக நன்கு காட்சிப்படுத்தி இருப்பார். இலங்கை மகுடம். அருள்மொழிவர்மனுக்கு இலங்கை மகுடத்தை சூட்ட புத்தபிசு நினைப்பார். ஆனால் அம்மகுடத்தை வேண்டாமென அருள்மொழிவர்மன் மறுத்து விடுவார். சுந்தர சோழரை உயிரை கொடுத்து காப்பாற்றிய மந்தாகினி தேவி அருள்மொழிவர்மன் உத்தம சோழனுக்கு பட்டத்தை விட்டு கொடுக்கும் விதம் இவற்றையெல்லாம் நன்கு காட்சிப்படுத்தி இருப்பார். இது போன்ற தமிழக சோழ வரலாற்று புதினத்தை நம் இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே எனது அவா. நன்றி, வணக்கம். கவினேஷ் பிரபாகரன், பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு அழகான புதினம், அது திரைப்படமாக மாறின அந்த வரலாற்றை இந்த 3 நிமிடத்தில் ரொம்பவே சிறப்பாக பேசியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. பொன்னியின் செல்வன் புத்தகத்தை அந்த பாகத்தை அடுக்கி வச்சா கூட இவரை விட அது உயரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அழகாக இந்த புதினத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை இந்த திரைப்படம் செய்திருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. கவினேஷ் பிரபாகரனுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள்.
ஒரு பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய இத்தனை கேரக்டருடைய பேரையும் தப்பு இல்லாமல் உச்சரித்ததுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கும். நன்றி ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுல உன்னுடைய உச்சரிப்பு, ஒரு பேச்சாளருக்குரிய நினைவாற்றல், தங்கு தடை இல்லாத ஒரு பேச்சு, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது. வாழ்த்து. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அவர்கள். கவினேஷ் முதற்கண் மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு கதாபாத்திரங்களுடைய பெயர்களை ரொம்ப அழகா நினைவிலிருந்து தைரியமாக நிதானமாக சொன்னாய் அல்லவா, அதற்கே ஒரு பெரிய பாராட்டு. நன்றி ஐயா. இந்த சிறு வயதிலேயே பொன்னியின் செல்வன் நாவலையும் நீ படித்திருப்பது அதுவும் பாராட்டுக்குரியது. எத்தனை குழந்தைகள் உன்னுடைய வயசுல அந்த நாவலை போய் தொடுவாங்க என்பது கூட சந்தேகம்தான். உண்மையிலே இது திரைப்பட சுற்று என்று சொன்னாலும் இது திரைப்பாடச் சுற்று. நன்றி. இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் அல்லது என்ன பெற்றுக்கொண்டாய் என்பதுதான் தலைப்பு. ஒரு நாவலை படமாக்குவது அவ்வளவு எளிதல்ல. என்ன முக்கியமான சவால் என்றால், நாவல் இருக்கிற அனைத்தையுமே நாம் திரைப்படமாக காட்சிபூர்வமாக சொல்லிட முடியாது. திரைப்படம் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு காட்சி ஊடகம். ஒரு காட்சியை எப்படி நீங்கள் மக்களை பரவசப்படுத்துகிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக காட்டி அவங்கள மெய்மறக்க வைக்கிறீங்க என்பது தான் ஒரு திரைப்படத்தினுடைய அந்த ஒரு ஈர்ப்பு விஷயம். நீ ஒரு சில வரலாற்று செய்திகளை சொன்ன. எம்ஜிஆர் முயன்றிருக்கிறார், கமல்ஹாசன் முயன்றிருக்கிறார், எப்படியோ போராடி மணிரத்னம் அவர்கள் இதை வெற்றிகரமாக எடுத்து முடித்திருக்கிறார். எந்தெந்த காட்சிகள் நாவலிலிருந்து திரைப்படமாக வந்தபோது மாறி இருந்தன, அல்லது இதை நீக்கிட்டாங்க, இது நாவலில் இருந்தது ஆனால் திரைப்படத்தில் இல்லை, கதையில் இந்த இடத்துல மாற்றிருக்காங்க என்றெல்லாம் நீ பேசியிருந்தால் இன்னும் அது உன்னுடைய பேச்சு சிறப்பாக இருந்திருக்கும். நன்றி. நன்றி. ஊக்கமளிக்கிற அற்புதமான மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. நீங்களும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நம்முடைய நண்பர்களும் பேச தயாராக இருக்கிறாங்க. அவங்களும் பேசிய பிறகு நம்ம நிறைவில் யார் சிறப்பு போட்டியாளர், யாருக்கு பரிசு காத்திருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அட்லாண்டா என்கிற அந்த மாகாணத்திலிருந்து நம்முடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்வை சுட்டிகள் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை தந்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய தொழிலதிபர். பல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழை கடத்துகிற ஒரு பணியை செய்கிறார். அது மட்டுமல்ல, எந்த குளிர்சாதன பெட்டியிலும் வைக்காமல் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக கெட்டுப்போகாமல் இந்த தமிழ் சமூகத்தை கெட்டுப்போகாமல் வைத்திருக்கிற ஒரு பால், அந்த முப்பால், அந்த வள்ளுவன் தந்த அந்த முப்பாலை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை தன் வாழ்நாள் பணியாக ஏற்றிருக்கிற அன்பிற்கினிய அண்ணன். அமெரிக்காவில் அவர் இன்றைக்கு வாழ்ந்தாலும் கூட அவர் எங்கள் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர் என்று அறிமுகப்படுத்துவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. அன்பிற்கினிய அண்ணன், தமிழ் ஆர்வலர், மனிதநேய மாண்பாளர், தமிழை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற பண்பாளர், எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் ஜெயசாரதி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் எங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளை தொடர்ந்து பார்த்து அவங்கள பாராட்டணுங்கிறதுக்காக இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. எங்களுடைய மற்றற்ற மகிழ்ச்சியையும் நன்றியையும் உங்களுக்கு முதல்ல காணிக்கையாக்குகிறோம். அமெரிக்காவினுடைய அட்லாண்டா மாகாணத்தில் தமிழை பரப்புகிற ஒரு அற்புதமான பணியை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறவர். இவரை பற்றி அன்பிற்கினிய அண்ணன் நம்முடைய நடுவர் மணிகண்டன் அவர்கள் சொல்லுகிற போது உண்மையிலேயே நான் புருவத்தை உயர்த்தி இவரை அன்னார்ந்து பார்க்கிற ஒரு அற்புதமான வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர். நான் சொன்னேன் இல்லைங்களா, முப்பாலை இந்த தலைமுறைக்கு கடத்துகிற பணி அப்படின்னு. அமெரிக்கா மாகாணத்தில் வசிக்கிற நம்முடைய தமிழ் பிள்ளைகள் ஒரு குறளை சொன்னால் $1 வழங்கப்படும் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி, நீங்கள் 100 குறள் சொன்னால் $100, 1330 திருக்குறள்களையும் சொன்னால் $1330 வழங்குகிற ஒரு அற்புதமான பண்புக்கு சொந்தக்காரர். தமிழ் வளர்க்கிற உங்களுடைய சேவையை பழமை மாறாமல் புதுமையோடு தமிழ் வளர்க்கிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மனமாற வாழ்த்தி வணங்குகிறது. உங்களை இந்த மன்றத்தில் இன்றைக்கு நாங்கள் பெற்றிருப்பது
உள்ளபடியே பெருமகிழ்ச்சி. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் அண்ணனை அன்போடு வரவேற்கிறோம். அண்ணனை பற்றி நான் சொன்னது கடுகளவு அறிமுகம்தான். கடல் அளவு அவரை பற்றிய சாதனைகளை, அந்த அவருடைய திறமைகளை, அவருடைய பணியை தமிழ் சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எங்ககிட்ட பொருத்தமான ஒரு நபர் இருக்கிறாரு. அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அண்ணன் ஜெயசாரதியை பற்றி தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவங்க அப்பா அம்மா நல்ல பள்ளி ஆசிரியர். அந்த பிள்ளையாக பிறந்து தமிழால் உருவாக்கப்பட்டு அறிவால் முன்னேற்றமாகி இத்தனைக்கு பிறகும் பணம் வந்த பிறகும் மனிதத்தன்மையை இழக்காத அந்த மனிதநேய மாண்பாளரை சங்கரா தொலைக்காட்சி வருக வருக என ஒவ்வொருவர் சார்பாகவும் வரவேற்கின்றோம். உடம்பெல்லாம் தமிழ் பேசி உணர்வெல்லாம் தமிழர்களுக்காக வாழ்ந்து பேனாவை நெருப்பு பொறி போல அக்னி கனலை கக்கச் செய்த அந்த பாரதி குடும்பத்தினுடைய பேரன் சங்கரா நிர்வாகத்தின் சார்பாக ஒவ்வொரு தமிழ் உள்ளங்கள் சார்பாக உங்களை கௌரவிக்க மேடைக்கு வருமாறு மிக பணிந்து வேண்டுகிறோம். நாங்கள் வாஞ்சையோடு வரவேற்றிருக்கிற எங்கள் அன்பு அண்ணன், தமிழ் ஆர்வலர், மனிதநேய மாண்பாளர் திரு ஜெயசாரதி அவர்கள் தன் உள்ள கிட்டங்கியில் பதுக்கி வைத்திருக்கிற அந்த அன்பு மலர்களை தன் வார்த்தைகளால் இப்போது வெளிப்படுத்துகிறார். அமுதான தமிழே நீ வாழி, என் நாவில் கலந்து ஆவியினில் உறைந்த அமுதான தமிழே நீ வாழி. நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது ஒரே ஒரு மையப்புள்ளி தான், தமிழ் என்ற மையப்புள்ளி மட்டுமே தான். தமிழை அடுத்த தலைமுறைக்கு ஏன் கடத்த வேண்டும் என்றால், அவர்கள்தான் அந்த தமிழை பாரம்பரியமாக சாகாமல் தொடர்ந்து எடுத்து செல்கின்ற பணிகளை நாம் விதைகளாக போட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி என்பதை மனப்பூர்வமாக நம்புகின்றேன். தமிழ் கூறும் தலைமுறை என்ற ஒரு பெயரை வைத்து அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கெல்லாம் உச்சரிப்பை சொல்லிக் கொடுத்து தமிழ் பாடப்புத்தகங்களை படிக்க வைத்து மேடை ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸோ நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன், கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றேன், நிறைய தகவல்களை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நன்றி, வணக்கம். அழகாக நான் நிறைய கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஆர்வலராய், தமிழை நேசிக்கிற ஒரு நல்ல மனிதராய் எங்களோடு இணைந்திருக்கிற அண்ணனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். எனக்கு சிறப்பான நாற்காலி ஏற்பாடுகள்லாம் வேண்டாம். நான் தமிழை ரசிக்கிற ஒரு ரசிகனா, தமிழ் ஆர்வலரா அந்த குழந்தைகளோடையே உட்கார்ந்து கேட்கிறேன்னு சொன்ன அவருடைய தாய் உள்ளத்துக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்கள். செந்தமிழ் செல்லங்களின் பேச்சை கேட்டு அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துரையை வழங்க அண்ணனை தாழ்மையோடு பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த திரைப்படங்கள் சுற்ற இந்த தலைமுறை பிள்ளைகள் ரொம்ப அழகா அற்புதமாக அணுகி இருக்கிறாங்க. அடுத்து இந்த சுற்றில் இந்த மேடையில் வந்து அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி, வாங்க. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் ஐயா. ஒரு மரக்காத்தூர் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்திலிருந்து, அரசு பள்ளியிலிருந்து பல சுற்றுகளை கடந்து இந்த மேடைக்கு வந்திருக்கிற ஒரு மாணவி யோகேஸ்வரி. நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய அறிமுகத்துக்காக இதை சொல்கிறேன். இந்த சுற்றுல என்ன தலைப்பு? எங்கேயும் எப்போதும். ஓ, எங்கேயும் எப்போதும் தமிழ் ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் சங்கரா தொலைக்காட்சியினுடைய நோக்கம். உங்கள் குரலும் ஒழிக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இப்படத்தில் என் மனதை தொட்ட காட்சிகள் 2. அதில் ஒன்று விபத்து. அரிது அரிது மானிடர் ராதல் அரிது, மானிடர் ஆகினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்த அரிது. அரிதான மானுட பிறப்பில் எங்கேயோ எப்போதோ நடந்த விபத்து இன்று எங்கேயும் எப்போதுமாகிவிட்டது. விபத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. 2030 கணிசமாக உயரும் என்பது கணிப்பு. கவனக்குறைவு, மதுமயக்கம், தூக்கமின்மை, அதிவேகம் என காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், இழப்பு இழப்பு தானே. விபத்தில் உயிரிழந்தோர் ஒரு பக்கம்,
வாழ்விழந்தோர் மறுபக்கம். இரு பக்கத்தையும் முன்னுரைய தொடங்கி முடிவுரையில் அருமையாய் உணர்த்தியுள்ள இப்படம் விபத்து நடக்கும் போதெல்லாம் என் நினைவில் வருவதாய் உள்ளது. இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை, ஏக்கம், கனவு உள்ளது. அனைத்தையும் ஒரு நிமிடத்தில் புரட்டி போட்டு விடுகிறது இந்த விபத்து. வாகனம் ஓட்டும் போது என்னை நம்பி ஒரு குடும்பமும், என் எதிரே வருபவரை நம்பி ஒரு குடும்பமும், எங்கள் இருவரையும் நம்பி ஒரு சமூகம் உள்ளது என்ற சிந்தனையை மனதினுள் விதையுங்கள். உங்களது கை உங்கள் வாகனத்தின் வேகத்தை ஒருபோதும் கூட்டாது. சாலை விதிமுறைகளை கண்டிப்பாய் கடைபிடிப்பீர்கள். அலைபேசி பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்க மாட்டீர்கள். நண்பர்களே, 10 வருடங்கள் 15 வருடங்கள் உயிர் மட்டும் இருந்து மற்ற எதுவும் இல்லாமல் வாழும் சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்த்ததுண்டா? விபத்தில் அடிபட்டு வாழும் ஒரு உலகம் உள்ளது. அந்த உலகம் மிக கொடுமையானது, வேதனையானது. அதற்குள் நீங்கள் நுழைவாட்டை போட்டு விடாதீர்கள். பழைய காலத்திற்கு நம்மை எடுத்துச் செல்ல சிறுவர் படத்தில் வருவது போன்று கால இயந்திரம் நம்மிடம் எதுவும் இல்லை. நடந்தது நடந்ததுதான். வரும் முன் காக்க முடியும், வந்ததை மாற்ற முடியாது. உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், வாகனம் ஓட்டும் போது மிக கவனமாக இருங்கள். தலைக்கவசம், இருக்கை பெல்ட் அணிய ஏளனம் காட்டாதீர்கள். விபத்தில்லா தமிழகத்தில் எங்களை வாழ விடுங்கள். இப்படத்தில் இரண்டாவதாக என் மனதை தொட்டது உடல் உறுப்பு தானம். திருமணத்திற்கு 10 பொருத்தம் பார்க்கும் நம் உறவுகள் மருத்துவ பொருத்தம் பார்ப்பதில்லை. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை இனம் காணாமல் திருமண பந்தத்தினுள் நுழைத்து இரு குடும்பங்களின் நிம்மதியையும் தொலைக்க கூடாது. வேலைக்கு செல்ல மருத்துவ சான்று தேவை, வெளிநாடு செல்ல மருத்துவ சான்று தேவை. திருமண பந்தத்தினுள் நுழைய ஏன் மருத்துவ சான்றை கட்டாயமாக்க கூடாது? இறந்த பின் மண்ணுக்குள் போகும் நம் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஏன் தயங்குகிறோம்? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என வாய் பேச்சுக்காக கூறாமல் தலைமுறைகள் வாழ்த்தும் விதமாய் நம்மளது ஒவ்வொரு செயலும் அமைய வேண்டும். இருக்கும்போது இரத்த தானம், இறந்த பின் கண் தானம், உடல் உறுப்பு தானம் என முடிந்ததை செய்ய முற்படுவோம். ஆக்கப்பூர்வமான தலைமுறையாய் நம் தலைமுறை வாழட்டும் என கூறி வாய்ப்பிடித்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன பிள்ளைங்க சொல்லுகிற போது இந்த சமூகம் இன்னும் அதிகமாக கேட்கும் என்கிற நம்பிக்கை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கு என்றென்றைக்கும் இருக்கிறது. அழகான பாடத்தை இந்த சமூகத்துக்கு யோகேஸ்வரி எடுத்திருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டலாம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நீங்கள் பேச பேச உங்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி உங்களை அடுத்த தளத்துக்கு உயர்த்துகிற அந்த பணியை செய்கிற அண்ணன் மணிகண்டன் அவர்களிடத்தில் முதல்ல கேட்கலாம். விபத்தில்லா தமிழகம் உருவாக, விபத்தில்லா தமிழகம் உருவாக எங்கேயும் எப்போதும் ஒழிக்க வேண்டிய பேச்சு யோகேஸ்வரியின் பேச்சு. நன்றி ஐயா. சென்றைய சுற்றில் உனக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது, அப்புறம் கண்ணீர்லாம் அப்படி வர்ற மாதிரி இருந்தது, அப்படியோ அங்கே பார்த்த. இப்போ நான் சொல்கிறேன்டா, அரசு பள்ளியினுடைய குழந்தைங்க யாருக்கும் எதுக்கும் சலைச்சவங்க இல்லைங்கிறதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. பிரமாதம். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். மலர்ந்த முகத்தோட, தைரியமான ஒரு உடல் மொழியோட, உன்னுடைய கருத்துக்கள் மீது அவ்வளவு நம்பிக்கையோட, பழையதை மறந்து தைரியமாக இந்த அவையை எதிர்கொண்டு ரொம்ப தெளிவாக உன்னுடைய கருத்துக்கள் அந்த படத்தை பற்றி சொன்னா இல்லையா, மனமார்ந்த பாராட்டுக்கள், மனமார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப மகிழ்ச்சி உன்னை இப்படி பேசுவதை பார்ப்பது என்பது. தொடர்ந்து இது போல் நிறையா இதே போன்று நீ செய்தால் போதும். தடங்களோ தோல்வியோ சின்ன ஒரு தடுமாற்றமோ அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. உனக்கே அது மறந்து போயிருக்கும். இப்போது உன்னுடைய வேகம் இன்னும் கொஞ்சம் குறைந்து நீ பேசினால் இன்னும் வார்த்தைகள் அழகாகவும் தெளிவாகவும் கேட்கும். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நடுவர்களை தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய அண்ணன் அட்லாண்டா ஜெயசாரதி அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய வாய்ஸ் வரும், இவ்வளோ சர்வசாதாரணமாக பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா குட்டியாக உட்காந்துருந்தாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. அது எல்லா நாடுகள்லையும் இருக்கும். அமெரிக்கா போல் மேலை நாடுகள்லாம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணால் தப்பு தான், அதற்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மனிதனாக பார்த்து திருந்தாவிட்டால் அவன் திருந்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அழகாக அந்த 3 நிமிஷத்தில் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது அழகாக சொன்னீங்க. உங்களுடைய உடல் மொழி எனக்கு பிடிச்சிருந்தது, உச்சரிப்பு பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு சின்ன சஜஷன், ப்ரீத்திங் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரீத்திங் டைம் வேணும்.
நீங்கள் ஒரு வாக்கியத்துக்கும் இடைவெளியில் இன்னொரு வாக்கியத்துக்கு ஒரு ப்ரீத்திங் டைம், ஒரு பாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் நிறைய படிங்க. படிச்சுட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான புத்தகங்களும் நிறைய இருக்குது. இந்த வயசுலேயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய படிக்க முடியும். ஏன் அதை சொல்கிறேன்னா, படிக்க தான் மனிதனுடைய மனநிலவையும் ஒழுக்கமும் அவனை சார்ந்தவர்களிடத்தில் அவர்கள் பழகின்ற பழக்க வழக்கங்களும் மாறும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், வருடத்திற்கு 52 புத்தகங்களை படிப்பாராம் பில்கேட்ஸ். 52 புத்தகங்கள் வருடத்துக்கு. அப்படின்னா அவர் எவ்வளோ படிப்பார் பார்த்துங்க. அதனால் இந்த இளைய தலைமுறை படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். குறிப்பாக மேடை பேச்சு பேசுகின்றவர்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நன்றி. அழகான வாழ்த்து செய்திகளை நம்முடைய நடுவர்களும் சிறப்பு விருந்தினரும் கொடுத்துருக்குறாங்க. யோகேஸ்வரியினுடைய இந்த பேச்சு எல்லா திசைகளிலும் போய் சேரட்டும் என்று வாழ்த்தி யோகேஸ்வரியை வழி அனுப்பி வைக்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்து இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் தேர்தல் திருவிழான்னு சொல்லி ஒரு நகைப்பூட்டி தன் பேச்சை இந்த மன்றத்தில் தொடங்கி அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்கி தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தனக்கான தனி இடத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிற சங்கரா தொலைக்காட்சி கண்டெடுத்திருக்கிற நல் முத்து அன்பு தம்பி அருளினியன் வாங்க. வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. ஒரு நல்ல உரையை தொடர்ந்து வழங்குகிற தம்பி. இந்த சுற்றுல என்ன திரைப்படத்தை பற்றி பேசுவார் அப்படின்னு நேயர்கள் ஆவலோட காத்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? வானத்தை போல. ஓ, வானத்தை போல அப்படிங்கிற ஒரு அழகான திரைப்படத்தை அருளினியன் எப்படி நம்ம எல்லோருக்கும் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு உள்ளபடியே ஆவலோடு காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும். வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவுவாய் கருங்குயிலே. அவையோர் அனைவருக்கும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். திரைப்படங்கள் என்பது பொழுதுபோக்கும் கருவியாக மட்டுமல்லாமல் சில நேரங்களில் சமுதாயத்தின் பழுது நீக்கும் காரணியாகவும் அமைந்து விடுகிறது. அந்த வரிசையில் இன்று திரைப்பட சுற்றில் நான் சிந்திக்க விளைவது சகோதர பாசத்தை உயர்த்தி பிடித்திருக்கும் வானத்தை போல எனும் திரைப்படம்தான். குகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் எம்முலை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் வெலுவரானோம் என்ற கம்பராமாயணத்து காப்பிய நாயகன் ராமபிரான் தன் சகோதரர்களுடன் வேடனை குரங்கினை அரக்கனை கூட தன் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்ட அற்புத காட்சிகள். ராவணன் கும்பகர்ணன் சகோதர உறவு என்பவை கம்பன் வரைந்த ராமாயணத்தை அலங்கரித்திருக்கும். சகோதர பாசத்தை உயர்த்தி பிடித்திருக்கும் இந்த திரைப்படம் என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களோடு உண்மை அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் இப்படத்தின் மூலம் சமுதாயத்திற்கு கிடைத்த செய்தியாகும். தன் சகோதரன் படிக்கும் மருத்துவ கல்லூரி விழாவிற்கு செல்லும் காதில் கடுக்கன் போட்ட அண்ணன் வெள்ளைச்சாமி அவமதிக்கப்படுவது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைத்து என்ற எங்கள் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள் இந்த காட்சியில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. 2000வது ஆண்டிலேயே வெளியான இந்த குடும்ப திரைப்படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்று தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதினை பெற்ற படம். அன்னையப்ப சாவா திண்ணையப்ப காலியாகும் என்று இருப்பவர்கள் மத்தியில் வெள்ளைச்சாமி என்ற அண்ணனின் தியாக வாழ்க்கை பிறருக்கு பாடமாய் அமைகிறது. அதனால் இந்த திரைப்படம் நல்ல படமாய் திகழ்கிறது. பெரிய பேரன் வாங்கி கொடுத்த தொளதொள சட்டையை போட்டு வந்த சின்ன பேரன்களை பார்த்து, என்னடா இவளை இறுக்கமாய் சட்டை வாங்கி கொடுத்துருக்க என்று கண்ணாடி போடாமல் கேட்ட அப்பத்தா நம்மை கலகலப்பாக்கி நம் வீட்டில் உள்ள அப்பத்தாக்களை நினைவூட்டுகிறார். என்னன்னே இவளை கை வலிக்க கஷ்டப்பட்டு துவைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் டவுனில் மிஷின் வந்துருச்சான், அதுக்கு பேர் கிரைண்டர் என்று ஆளாளகண்டா பாடி துவைத்து கிழித்தது நம் இதயத்தில் உள்ள கவலைகளை கிழித்து எறிந்தது. கூட்டு குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்ற வைர வரிகளை நமக்கு நினைவூட்டுவதாகவே உள்ளது.
இப்படிப்பட்ட பாசமிகு சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் வீட்டில் மட்டுமல்ல எல்லா வீட்டிலும் எல்லா நாளும் கார்த்திகை தான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை லாலலா லாலலா. நன்றி, வணக்கம். ஒரு அழகான குட்டி விஜயகாந்த் மாதிரி வானத்தை போல படத்தை ரொம்ப அழகா பேசியிருக்கிறீங்க அருளினியன். நன்றி அண்ணா. தொடர்ந்து இன்றைய பக்தி அப்படிங்கிற தலைப்புல கடந்த சுற்றுல ஒரு சவாலான தலைப்பை சாமர்த்தியமா பேசுனீங்க. இந்த சுற்றுல வானத்தை போல அப்படின்னு சகோதர பாசத்தை உயர்த்தி பிடிக்கிற உங்களுடைய பேச்சு நடுவர்கள் இதயத்தை எந்த அளவுக்கு தொட்டது அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம். அந்த வானத்தை போல படத்தை வந்து நீ ஒரு கம்பராமாயணத்தோட மற்ற விஷயங்களோட கனெக்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. உன்னுடைய பேச்சில் எனக்கு தெரிந்து இந்த 3 நிமிடத்தில் பெரிய குறைபாடுன்னு எதுவும் சொல்ல முடியாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிறதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. சபாஷ். நன்றி ஐயா. அழகான வாழ்த்துரையை அண்ணன் வழங்கி இருக்கிறார் எங்கள் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அதாவது சகோதரர்களாய் இருப்பதை விட எல்லோருடனும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல கருத்தை சொன்ன ஒரு படம் அது. நீ வந்து மக்கள் முகங்களை பார்த்து நீ பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ அடுத்த சுற்றுக்கு செல்லும்போது இதையெல்லாம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் போட்டி கடுமையாக இருக்கும். இந்த சின்ன சின்ன திருத்தங்களை நீ செய்து கொண்டால் நீ வானத்தை போல உயர்ந்து நிற்பாய். நன்றி ஐயா. விக்ரமன் அவர்கள் எடுத்த படத்தினாலோ என்னவோ நீயும் லாலாலானே முடிச்சுட்ட, அதை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து எங்கள் சிறப்பு விருந்தினர் அண்ணன் அட்லாண்டா ஜெயசாரதி அவர்கள். எனக்கு நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட உடல் மொழி அழகாக இருந்தது. அண்ட் தென் நீங்கள் படித்த விஷயம் அதை கோர்வையாக இலக்கியத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் வலிமை. அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லை, உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சுருக்காங்க, 2 தான் நடக்கும் இல்லையா? ஸோ அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா குழந்தை தயாராகும் பொழுது அந்த குழந்தைய ஊக்குவிச்சு அந்த கூடவே இருந்து அதை பார்த்து படித்து பண்ணணுன்றது பெற்றோருடைய கடமை. இந்த வயது குழந்தைகளுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்ட பிறகு அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வானத்தை போல உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அழகான ஒரு உரையை வழங்கி அதன் மூலமாக நிறைய செய்திகளை தமிழ் சமூகம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அன்பிற்கினிய தம்பி அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம் நன்றியை உரித்தாக்குவோம். தொடர்ந்து சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. உற்சாகமான நம்முடைய செந்தமிழ் செல்லங்கள் உத்வேகமான தலைப்புகளில் உரமூட்டக்கூடிய சிந்தனைகளை இந்த மன்றத்தில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஒரு நல்ல தலைப்புல நல்ல உரையை வழங்குவேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் சுபிக்ஷா வாங்க. வணக்கம் சுபிக்ஷா. வணக்கம் ஐயா. கடந்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்கி இருக்கிறீங்க. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? நம்ம வீட்டு பிள்ளை. ஓ, நீங்க நம்ம வீட்டு பிள்ளை தான். அதை சங்கரா தொலைக்காட்சி இன்னும் ஒரு முறை உறுதிப்பட சொல்லுது. எல்லா செந்தமிழ் செல்லங்களையும் சங்கரா தொலைக்காட்சி தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறது. நீங்க சிறப்பா பேசுங்க, இது உங்களுக்கான நேரம். வாழ்த்துக்கள். நன்றி. அன்னை தமிழையும் ஆன்றோர் சபையையும் வணங்குகின்றேன். கிராமத்து காட்சிகளின் யதார்த்தத்தையும் கொடுத்து அண்ணன் தங்கை பாசத்தையும் பாசமலராக்கி சில காட்சிகளில் கண்களையும் குளமாக்கி நகைச்சுவை காட்சிகளால் கலக்கலப்பையும் கொடுத்த நம்ம வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து நான் கற்றவையும் பெற்றவையும் உங்களுடன் பகிர்கின்றேன். கூட்டு குடும்பம் என்பது இறைவன் கொடுத்த வரம். சில காரணங்களால் சிலருக்கு சாபமாகவும் மாறிவிடுகிறது என்பதை அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். உறவுகளைப் போல் அளவு கடந்த மகிழ்ச்சியையும் யாராலும் தர முடியாது. அதே உறவுகளைப் போல் அளவு கடந்த துன்பத்தையும் யாராலும் தர முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. உறவுகள் என்பது ஊசி மாதிரி, தேவைப்பட்டால் தைக்கவும் செய்யும், தேவையில்லாத போது குத்தியும் காட்டும். சொந்தத்தில் தோற்க நினைப்பவனை யாராலும் ஜெயிக்க முடியாது என்ற வசனம் மாபெரும் தத்துவம். பணம் கூடினால் பாசமும் கூடும், பணம் குறைந்தால் பாசமும் குறையும். இது வெறும் வசனம் அல்ல, தவிர்க்க முடியாத வாழ்வியல் வாசகம்.
தம்பி மகன் நல்ல பெயரோடு வாழ்வது பிடிக்காமல் அவனை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கும் பெரியப்பா. உறவுகளை விட பணமே பிரதானம் என்று எல்லா விஷயத்திலும் வட்டி கணக்கு பார்க்கும் சித்தப்பா. எவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, தன் மகளை கலெக்டராக்க வேண்டும் என்ற கனவில் ஒரு மாமன். எதையும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருக்கும் நன்றி மறந்த மற்றொரு மாமன். இவர்களுக்கு மத்தியில் தன் தந்தையை இழந்த கதாநாயகன். மற்ற பெற்றோருக்கு பிறந்த குழந்தை என்று தெரிந்தும் தன் தந்தையின் ஆழமான நட்பின் காரணமாக தன் உடன் பிறந்த தங்கையாகவே கரம் பிடிக்கிறார். கரையேற்றவும் தவிக்கிறார். பாசமாக வளர்த்த தங்கையை நல்ல முறையில் திருமணம் செய்ய நினைக்கிறார். நிச்சயதார்த்தம் வரை சென்று திருமணம் நிச்சயமில்லாமலே போகிறது. காலத்தின் கோலம் அதில் ஏமாந்து போகிறார். தன் தங்கையின் கணவரிடம் அவமானத்தை மட்டுமே சந்திக்கிறார். இது சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. தன் தங்கைக்காகவும் தங்கையின் கணவருக்காகவும் ஊரார் முன் சற்றும் தயங்காமல் குடும்பத்தோடு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் மனோபாவம் மெய் சிலிர்க்கிறது. உண்மையான தாய் தந்தைகள் வேறு வேறாக இருந்தாலும் நட்பினாலும் உடன் பிறந்த அண்ணன் தங்கையாகவே காண்பது மனம் நெகிழச் செய்கிறது. குடியிருக்கும் பகுதிகளில் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது என கடைநிலை குடிமகன் கூட குரல் எழுப்பலாம் என்றும் தெரிந்து கொண்டேன். ஒரு நொடியில் வெளிநாட்டு வாழ்க்கையின் மனக்குமுறலை பார்க்க முடிகிறது. ஒரு அனுபவம் பெற்ற நாட்டு வைத்தியர் எல்லா கிராமங்களிலும் இருந்தால் எத்தனையோ அவசர உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சிக்கனம் 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 என்று தனது மருமகளின் பிரசவ செலவிற்கே சிக்கனம் பார்ப்பது கஞ்சத்தனத்தின் உச்சமாகவே தெரிகிறது. கூடவே அநீதி நடக்கும் இடங்களிலெல்லாம் குறிவைத்து பெட்டிஷன் எழுதுவது நகைச்சுவையாகவே இருந்தாலும் சரியாகவே இருக்கிறது. மொத்தத்தில் கூட்டு குடும்பமாக உறவுகளை கண்ணாடி போல பாதுகாத்து உண்மையான பாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ஒரு 3 நிமிடத்தில் திரையரங்கத்தில் எப்படி காட்டினாங்களோ அதே போல் தன் உரையில் காட்டியிருக்கிற சுபிக்ஷாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏறக்குறைய அவங்க இந்த படத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளையுமே தன் உரைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிலிருந்து தான் கற்றதையும் பெற்றதையும் இந்த அவையில் முன் வச்சிருக்கிறாங்க. உங்கள் உரையிலிருந்து நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாமா? முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அந்த திரைப்பட சுற்றுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய வெளிப்பாடு, கருத்து எல்லாம் அமைந்ததால் இந்த சுற்றை பொறுத்தவரை உங்கள் பேச்சு பிரமாதம். நன்றி ஐயா. சுபிக்ஷாவுக்கு எங்கள் கவிஞரினுடைய வாழ்த்துரை. சுபிக்ஷா முதற்கன் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சிறப்பான பேச்சு, சந்தேகமே இல்லை. சில கருத்துக்கள் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த நம்ம வீட்டு பிள்ளை நமக்கெல்லாம் எடுத்துரைத்த இந்த விழுமியங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன முக்கியமான உணர்வுகள், அதை நீ கோவையாக ஒரு தொய்வே இல்லாமல் சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. பேச்சில் எங்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தயக்கமோ ஒரு சோர்வோ இல்லை, தங்கு தடையற்ற ஒரு பேச்சாக இருந்தது. ரொம்ப பிடித்த விஷயம் உன்னுடைய அந்த உடல் மொழி. தொடக்கத்திலேருந்து இறுதி வரை ஒரு மலர்ந்த முகத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிமிர்வோடு நீ பேசின. ஆனால் நீ கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மலர்ந்த முகத்தோடு இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். அது சூழலை இனிதாக்கும். ஆனால் சில சமயங்களில் பேசும்போது நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு கருத்தை சொல்கிறோம் என்று வச்சுக்கோயேன். இப்போ உதாரணத்துக்கு கஞ்சத்தனத்தின் உச்சம். உறவுகள் நம்மை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துமோ அந்த அளவுக்கு காயமும் படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நமக்கு சிரிச்ச முகத்தோடு இருக்க வேண்டாம். அங்கே நீ கொஞ்சம் சீரியஸாக அந்த கருத்தை சொல்லணும். அப்போ தான் அது பதியும் இல்லையா? அந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நீ செய்து கொண்டால் இன்னும் நீ ஒளிர்வாய், வளர்வாய் என்று நான் சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. எங்கள் சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஜெயசாரதி அவர்கள். எனக்கு இவங்க பேசுனதில் ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி தான், எந்த குறையும் நான் பார்க்க முடியல என்னால். ரொம்ப நல்லா இருந்தது, வீரியமாக பேசுனீங்க, தொடர்ந்து பேசுனீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தான், அந்த உணர்வுகளை கொண்டு வரும்பொழுது கவலைன்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, சந்தோஷம்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஜட்ஜஸ். அழகாக இருந்தது. இன்னும் நிறைய பயிற்சி பெறுங்க. எல்லாத்தையும் நீங்கள் சிரித்து தான் சொல்லணும்னு கிடையாது. ஆழமாக, அழுத்தமாக, நிதானமாக சொல்லுங்கள். அப்போ அந்த கருத்துக்கள் இன்னும் போய் சேர்ந்துடும்.
ரொம்ப அழகாக பேசுனீங்க. மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அழகான மதிப்புரைகளை தன்வசப்படுத்தி இருக்கிற சுபிக்ஷாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நம் நன்றிகளை உரித்தாக்குவோம். நன்றி. நன்றி. செந்தமிழ் செல்லங்கள் அழகான திரைப்படங்களை தேர்வு பண்ணி அதில் ஆய்வு பண்ணி நல்ல நல்ல சிந்தனைகளை உட்புகுத்தி இந்த சமூகத்துக்கு திரைப்படங்கள் திரைப்பாடங்கள்ங்கிறத தங்களுடைய உரையின் வாயிலாக மெய்ப்பிக்கிறாங்க. நடுவர்கள் நல்ல மதிப்புரைகளை வழங்குறாங்க. மீண்டும் நாளைக்கு இதே பகுதியில் இன்னும் சில குழந்தைகள் என்ன திரைப்படங்கள்ல என்ன கருத்துக்களை பேச போறாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல். நாளை சந்திக்கலாம்.